நகரில் முதலீடு தொடர்பான ஒரு கூறப்பட்ட நோக்கம் என்ன? ஏ. வெளிநாட்டு முதலீட்டை கட்டுப்படுத்த. பி. முதலீட்டை ஈர்க்க. சி. முதலீட்டை தடுக்க. டி. உள்ளூர் முதலீட்டை ஊக்கமுழக்கச் செய்ய. சரியான பதில் பி. முதலீட்டை ஈர்க்க. சரியான விடை பி. பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் நகரங்கள் முதலீடுகளை ஈர்ப்பதை முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளன. இது உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்மயமாக்கலுக்கு வழிவகுக்கிறது. 2011 - தமிழ்நாட்டில் 5 பேரில் எத்தனை பேர் இடம்பெயர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டது? ஏ. 5 மூவர் 3 out of every 5. பி. 5 ஒருவர் 1 out of every 5. சி. 5 நால்வர் 4 out of every 5. டி. 5 இருவர் 2 out of every 5. சரியான பதில் டி. 5 இருவர் 2 out of every 5. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களின் விகிதம் 43% இருந்தது. இதில் தோராயமாக 5 இருவர் என்பதாகும். ருபியா என்று அழைக்கப்படும் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யார்? ஏ. அக்பர் அக்பர். பி. ஹுமாயூன் ஹுமாயூ. சி. அரங்கசீப் ஒரங்கசேப். டி. ஷெர்ஷா சூரி ஷேர்ஷா சூரி. சரியான பதில் பி. ஷெர்ஷா சூரி ஷேர்ஷா சூரி. சரியான விடை டி. சோகஸ்மெலி ஷெர்ஷா சூரி 178 கிரைன் எடை கொண்ட ருபியா என்ற வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தினார். இதுவே நவீன இந்திய ரூபாயின் முன்னோடியாகும். இவரது நிர்வாக மற்றும் நாணய சீர்திருத்தங்கள் பிற்கால முகலாய மற்றும் ஆங்கிலேய நாணய முறைக்கு அடிப்படையாக அமைந்தன. தொழில்துறை வேரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. சேவைத்துறை சர்வீஸ் செக்டர். பி. இரண்டாம் நிலைத்துறை செகண்டரி செக்டர். சி. மூன்றாம் நிலைத்துறை டெர்டரி செக்டர். டி. முதன்மைத்துறை பிரைமரி செக்டர். சரியான பதில் பி. இரண்டாம் நிலைத்துறை செகண்டரி செக்டர். சரியான விடை பி. சோகஸ்மெலி தொழில்துறை என்பது மூலப்பொருட்களை பொருட்களாக மாற்றும் பணியைச் செய்வதால் இது இரண்டாம் நிலைத்துறை என்று அழைக்கப்படுகிறது. இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியா முழுவதும் ஜிஎஸ்டி எப்போது அமல்படுத்தப்பட்டது? ஏ. அக்டோபர் 1, 2017. அக்டோபர் 1, 2017. பி. 1, 2017. 1 July 2017. சி. 1, 2017. 1 January 2017. டி. ஏப்ரல் 1, 2017. ஏப்ரல் 1, 2017. சரியான பதில் பி. ஜூலை 1, 2017. ஜூலை 1, 2017. சரியான விடை பி. சோகஸ்மெலி சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி ஒரே நாடு ஒரே வரி என்ற இலக்குடன் ஜூலை 1, 2017 அன்று இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. இது மறைமுக வரி முறையில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தமாகும். வடகிழக்கு பருவமழை முக்கியமாக எந்த மாதங்களில் ஏற்படுகிறது? ஏ. ஜனவரி முதல் மார்ச் வரை ஜனவரி டு மார்ச். பி. ஜூலை முதல் செப்டம்பர் வரை ஜூலை டு செப்டம்பர். சி. ஏப்ரல் முதல் ஜூன் வரை ஏப்ரல் டு ஜூன். டி. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை அக்டோபர் டு டிசம்பர். சரியான பதில் டி. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை அக்டோபர் டு டிசம்பர். சரியான விடை டி. சோகஸ்மெலி வடகிழக்கு பருவமழை அக்டோபர் முதல் டிசம்பர் வரை நீடிக்கிறது. இது தமிழ்நாட்டிற்கு அதிக மழையை தருகிறது. இது பின்னடையும் பருவமழை என்றும் அழைக்கப்படுகிறது. தவறான விடைகள் ஏ. ஜனவரி முதல் மார்ச் வரை குளிர்கால பருவமாகும். விவசாய பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய வேளாண் கொள்கையை மத்திய அரசு எந்த ஆண்டு அறிவித்தது? ஏ. 2017. பி. 2019. சி. 2016. டி. 2018. சரியான பதில் டி. 2018. 10. சரியான விடை டி. சோகஸ்மெலி மத்திய அரசு 2018 ஆண்டில் விவசாய பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக புதிய வேளாண் ஏற்றுமதி கொள்கையை அறிவித்தது. சிறு நிறுவனங்களின் திரள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. பிராந்திய நிறுவனங்கள் ரீஜனல் என்டர்பிரைசஸ். பி. பொருளாதார மையங்கள் எக்கனாமிக் ஹப்ஸ். சி. உற்பத்தி வலையமைப்புகள் ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்ஸ். டி. தொழிற்குழுமங்கள் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்.
சரியான பதில் டி. தொழிற்குழுமங்கள், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். 6. சரியான விடை டி. சோகஸ்மெலி. ஒரே மாதிரியான அல்லது தொடர்புடைய தொழில்களைச் செய்யும் சிறு நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதியில் ஒன்றாகச் செயல்படுவதை தொழிற்குழுமங்கள், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் என்கிறோம். ஒரு நாகரிகத்திற்குள் மட்டுமல்லாமல் பண்டமாற்று முறை வேறு எங்கு செயல்பாட்டில் இருந்தது? ஏ. முதன்மையாக மத மையங்களில். பி. தனிமைப்படுத்தப்பட்ட சமூகங்களில் மட்டும். சி. ஆடம்பர பொருட்களுக்கு பிரத்யேகமாக. டி. நாகரிகங்களுக்கு இடையில். சரியான பதில் டி. நாகரிகங்களுக்கு இடையில். 6. சரியான விடை நாகரிகங்களுக்கு இடையில். பண்டமாற்று முறை என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குள் மட்டுமல்லாமல் சிந்து சமவெளி மற்றும் மெசபடோமியா போன்ற பல்வேறு நாகரிகங்களுக்கு இடையேயான வர்த்தகத்திலும் பயன்படுத்தப்பட்டது. 2011 இல் நகர்ப்புற இந்தியாவில் குடியேறியவர்களின் தொடர்புடைய சதவீதம் என்ன? ஏ. 35%. பி. 27%. சி. 37%. டி. 41%. சரியான பதில் பி. 27%. 7. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் நகர்ப்புறங்களில் குடியேறியவர்களின் சதவீதம் 27% ஆக பதிவாகியுள்ளது. சிறந்த வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி வசதிகளுக்காக மக்கள் கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்ந்ததை இது காட்டுகிறது. பொருளாதார வளர்ச்சியில் குடிமக்களின் வாழ்க்கையின் எந்த அம்சத்தில் முன்னேற்றம் அடங்கும்? ஏ. அவர்களின் ஜீவிய பங்களிப்பு. பி. அவர்களின் வாழ்க்கை தரம். சி. அவர்களின் உற்பத்தி வெளியீடு. டி. அவர்களின் வரிச்சுமை. சரியான பதில் பி. அவர்களின் வாழ்க்கை தரம். சரியான விடை பி. சோகஸ்மெலி. பொருளாதார மேம்பாடு என்பது வெறும் வருமான உயர்வு மட்டுமல்லாமல் கல்வி, சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்தின் முன்னேற்றத்தையும் குறிக்கிறது. இது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார மாற்றத்தை உள்ளடக்கிய ஒரு தரமான அளவீடாகும். ஒருமனதாக இருக்கும் நிலை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. சீரழிவு, டெட்டீரியரேஷன். பி. ஒருமனதாக இருத்தல், யுனானிமிட்டி. சி. பணமதிப்பிழப்பு, டெமானிடைசேஷன். டி. தற்செயல் நிகழ்வு, கோயின்சிடென்ஸ். சரியான பதில் பி. ஒருமனதாக இருத்தல், யுனானிமிட்டி. சரியான விடை பி. சோகஸ்மெலி. ஒரு குழுவில் உள்ள அனைவரும் ஒரு குறிப்பிட்ட முடிவை அல்லது கருத்தை முழுமையாக ஏற்கும் நிலை ஒருமனதாக இருத்தல், யுனானிமிட்டி என்று அழைக்கப்படுகிறது. பொருளாதார திட்டமிடல் மற்றும் சமூக தெரிவுகளில் இந்த நிலை ஒருமித்த கருத்தை உறுதிப்படுத்துகிறது. ஒரு நிறுவனத்தின் இலாபத்தின் மீது விதிக்கப்படும் வரி வகை என்ன? ஏ. விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ். பி. செல்வ வரி, வெல்த் டாக்ஸ். சி. மதிப்பு கூட்டப்பட்ட வரி, வேல்யூ ஆடட் டாக்ஸ். டி. நிறுவன வரி, கார்ப்பரேஷன் டாக்ஸ். சரியான பதில் டி. நிறுவன வரி, கார்ப்பரேஷன் டாக்ஸ். 5. நிறுவன வரி, கார்ப்பரேஷன் டாக்ஸ் என்பது ஒரு நிறுவனத்தின் நிகர இலாபத்தின் மீது விதிக்கப்படும் ஒரு நேரடி வரியாகும். இது இந்திய அரசாங்கத்தின் மிக முக்கியமான நேரடி வரி வருவாய் ஆதாரங்களில் ஒன்றாகும். முதல் இந்திய நாணயங்கள் எப்போது அச்சிடப்பட்டன? ஏ. கிபி 1ஆம் நூற்றாண்டு. பி. கிமு 3ஆம் நூற்றாண்டு. சி. கிபி 10ஆம் நூற்றாண்டு. டி. கிமு 6ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் டி. கிமு 6ஆம் நூற்றாண்டு. சரியான விடை டி. சோகஸ்மெலி. கிமு 6ஆம் நூற்றாண்டில் மகாஜனபத காலத்தின் போது பஞ்ச்மார்க் நாணயங்கள் இந்தியாவில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இவை பெரும்பாலும் வெள்ளியால் ஆனவை மற்றும் பல்வேறு முத்திரைகளைக் கொண்டிருந்தன. மெக்சிகோ அமெரிக்கா வழித்தடம் மிகப்பெரிய புலம்பெயர்வு வழித்தடமாக எந்த ஆண்டில் அடையாளம் காணப்பட்டது? ஏ. 2015. பி. 2005. சி. 2000. டி. 2010. சரியான பதில் டி. 2010. சரியான விடை டி. சோகஸ்மெலி. 2010ஆம் ஆண்டின் உலக புலம்பெயர்வு அறிக்கையின்படி மெக்சிகோ அமெரிக்கா வழித்தடம் உலகின் மிகப்பெரிய புலம்பெயர்வு பாதையாக கண்டறியப்பட்டது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் சமூக ரீதியான மக்கள் நகர்வை உறுதிப்படுத்துகிறது. தமிழ்நாட்டின் மொத்த புவியியல் நிலப்பரப்பில் எவ்வளவு பகுதி தரிசாக விடப்பட்டுள்ளது? ஏ. கால் பகுதி. பி. முக்கால் பகுதி. சி. 1%.
டி பாதி. சரியான பதில் ஏ கால் பகுதி. சரியான விடை கால் பகுதி. தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 25% அல்லது கால் பகுதி நிலம் போதிய நீர் ஆதாரம் இல்லாமை மற்றும் பருவமழை பொய்த்தல் போன்ற காரணங்களால் தரிசு நிலமாக உள்ளது. எந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வர்த்தக கழகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன? ஏ வர்த்தக கழகங்களாக அமைக்கப்பட்டவை. பி முதன்மை பொது பயன்பாடுகளை வழங்குபவை. சி நுகர்வோர் பொருட்களை மையமாகக் கொண்டவை. டி நலிவடைந்த தனியார் பிரிவுகளை கையகப்படுத்துபவை. சரியான பதில் ஏ வர்த்தக கழகங்களாக அமைக்கப்பட்டவை. சரியான விடை இந்திய உணவுக் கழகம் FCI போன்ற நிறுவனங்கள் குறிப்பிட்ட வர்த்தக நோக்கங்களுக்காக சட்டப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட வர்த்தக கழகங்கள் ஆகும். இவை சந்தையில் பொருட்களை வாங்குதல், சேமித்தல் மற்றும் விநியோகித்தல் போன்ற வணிக பணிகளை மேற்கொள்கின்றன. பணத்தை அதன் செயல்பாடுகளால் வரையறுக்கும் பொதுவான சொற்றொடர் என்ன? ஏ காலம் பொன் போன்றது. பி பணம் செய்வது எதுவோ அதுவே பணம். சி பணம் பேசும். டி பணம் உலகைச் சுழற்றுகிறது. சரியான பதில் பி பணம் செய்வது எதுவோ அதுவே பணம். சரியான விடை பி சோகஸ்மெலி. பணம் எதைச் செய்கிறதோ அதுவே பணம் என்ற கூற்று பிரான்சிஸ் வாக்கர் என்பவரால் கூறப்பட்டது. இது பணத்தின் செயல்பாடுகளான பரிமாற்ற ஊடகம் மற்றும் மதிப்பின் அளவுகோல் ஆகியவற்றை விளக்குகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?